சமீபத்தில் என்கிட்ட ஒரு 55 இயர் ஓல்டு ஃபீமேல் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே 2022 மார்பக புற்றுநோய் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அப்போது கட்டியோட அளவு ரொம்ப சின்னதாக இருந்ததுனால ஆப்ரேஷன் பண்ணி கட்டியை எடுத்துட்டு ஹார்மோன் தெரப்பி மட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு அவங்க நிம்மதியாக இருந்திருக்காங்க. ஆனால் 3 வருஷம் கழிச்சு, அதாவது 2025 இந்த நோய் திரும்பவும் வந்திருக்கு. இந்த முறை அது மார்பகத்தில் மட்டும் வரல, கூடவே மூளைக்கும் பரவி இருக்கு. பிரெயின் மெட்டாஸ்டசிஸ். இது யாரும் எதிர்பார்க்காத ரொம்ப சிக்கலான ஒரு நிலை. உடனே அவங்க ஒரு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட்டை பார்த்துருக்காங்க. அவங்க மார்பகத்தில் திரும்ப வந்த கட்டியை சர்ஜரி பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. மூளையில் இருந்த கட்டிகளோட அளவு ரொம்பவே சின்னதாக வெறும் 2.5 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. இவ்வளோ சின்ன கட்டிக்காக மண்டை ஓட்டை திறந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறது நோயாளிக்கு தேவையில்லாத ரிஸ்க் தான். அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹைடெக் தீர்வை சஜஸ்ட் பண்ணோம். அதுதான் SRS, ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி. பேரில் சர்ஜரின்னு இருந்தாலும் இது கத்தி இல்லாத ஒரு சிகிச்சை, ஒரு வகையான ரேடியேஷன் தெரப்பி தான். ஆனால் ஒரு சர்ஜரிக்கு இருக்கிற துல்லியத்தோட இந்த சிகிச்சை வேலை செய்யும். தனித்தனியாக பார்க்கும்போது ஒவ்வொரு கதிர்வீச்சு கற்றையோட பவரும் ரொம்ப கம்மி, அதனால அது மூளையோட ஆரோக்கியமான பகுதியில் பாதிக்காது. ஆனால் எல்லா கற்றைகளும் ஒரே இடத்துல குவியும் போது அந்த இடத்துல மட்டும் ஒரு ஹை டோஸ் ரேடியேஷன் உருவாகி அந்த கட்டியை முழுசாக அழிச்சிடும். இது ஒரே நாள் சிகிச்சை தான். காலையில் வந்தால் ஈவினிங் சிகிச்சை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். சிகிச்சை முடிஞ்சு 3 வாரம் கழிச்சு அவங்கள ஃபாலோஅப்புக்கு கூப்பிட்டோம். அவங்க உடல்நிலை நல்லா முன்னேறி இருந்தது. மூளை சிகிச்சையினால் வரக்கூடிய தலைவலி, வாந்தி, கண் பார்வை மங்குறது மாதிரியான எந்த ஒரு அறிகுறியும் அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு அந்த பேஷண்ட் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க.